Welcome to CSI Net PVQ series and coordination chemistry question number 2. According to crystal field theory, nickel 2 plus have 2 unpaired electrons. Nickel 2 plus வந்து 2 unpaired electrons இருக்கு. அது வந்து எந்த மாதிரி geometry ஃபார்ம் பண்ணும்? octahedral geometry, square planar geometry, tetrahedral geometry, அல்லது both octahedral and tetrahedral geometry ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி மூலமாக நிக்கல் 2 ப்ளஸ் வந்து 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிக்கல் வந்து 3D சீரீஸில் 28 அட்டாமிக் நம்பர், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D8 4s2 நம்மளுக்கு தெரியும். இப்போ நிக்கல் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நம்ம 2 எலக்ட்ரானை வந்து லாஸ்ட் 2 எலக்ட்ரான் 4s2ல இருக்கிற லாஸ்ட் 2 எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 3D8 நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D8ல் வந்து இருக்கு. இப்போ நம்ம இதில் ஆப்ஷனில் வந்து மூணு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆக்டாஹெட்ரல், ஸ்கொயர் பிளேனர், டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் நோட்டை வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பிளே இதில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம ஹைப்ரிடைசேஷன் வந்து எந்த ஜியாமெட்ரிக்கு எந்தெந்த ஹைப்ரிடைசேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரியை ஃபார்ம் பண்ணணும்னா அது வந்து DsP2 ஹைப்ரிடைசேஷனாக இருக்கணும். ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரியை ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு வந்து 2 இது இருக்குது. D2sp3 அல்லது sp3d2. ஒன்று இன்னர் ஆர்பிட் இன்னர் ஆக்டஹெட்ரல் ஜியாமெட்ரி, அவுட்டர் ஆக்டஹெட்ரல் ஜியாமெட்ரின்னு 2 இருக்கும். அடுத்தது sp3 ஹைப்ரிடைசேஷன்லேருந்து அது டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த மூணும் ரொம்ப முக்கியம். இது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த இதுக்குள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரிக்கு பார்ப்போம். ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரியோட ஹைப்ரிடைசேஷன் என்னது? DsP2. இப்போ DsP2 வரணும்னா நம்மளுக்கு Dயில் ஒரு எலக்ட்ரான் வந்து வேகண்டாக இருக்கணும். நம்மளுக்கு மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8ன்னு ஃபில் பண்ணுவோம். லாஸ்ட் எலக்ட்ரானில் லாஸ்ட் ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து DsP2 ஹைப்ரிடைசேஷன் வேணும். அதனால இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் வந்து இந்த இதில் வந்து பேரப் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு வேக்கண்டான ஒரு டி ஆர்பிட்டல், அதுக்கு பிறகு ஒரு 4sல உள்ள ஒரு ஆர்பிட்டல் அண்ட் 2 பி ஆர்பிட்டல்னு சேர்ந்து நம்மளுக்கு என்னதை ஃபார்ம் பண்ணுது? DsP2ங்கிற ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் என்னது? ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரி. இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேவ் 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரியில் அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. அப்போ ஆப்ஷன் பி வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி ஃபார்ம் பண்ணுவோம். ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி பார்க்கும்போது 2 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஒன்று D2sp3, இன்னொன்று sp3d2. இப்போ நம்மளுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 8 எலக்ட்ரான்ஸை இதில் ஃபில் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு டி ஆர்பிட்டால் தான் வேகண்டாக வரும். 2 டி ஆர்பிட்டால் வேகண்டாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம டி ஆர்பிட்டால் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது sp3d2ங்கிற அந்த ஹைப்ரிடைசேஷன் எடுத்து ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி. இப்போ எஸ்லேருந்து ஒரு ஆர்பிட்டல், பிலேருந்து 3 ஆர்பிட்டல், டிலேருந்து 2 ஆர்பிட்டல், sp3d2 ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி. இப்போ இதில் பார்க்கும்போது இதில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது நம்ம கொஸ்டின்ல வந்து 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிக்கல் 2 ப்ளஸ். அடுத்தது நம்ம டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி பார்க்கும்போது அது sp3 ஹைப்ரிடைசேஷனில் தான் இருக்கணும் டெட்ராஹெட்ரல். அப்போ நம்ம வந்து டி ஆர்பிட்டால இதை தொடவே வேணாம். ஸோ அந்த 5 இது அதாவது D8 வந்து ஆர்பிட்டால ஃபில் பண்ணிடுறோம். இப்போ sp3ல எஸ்ல ஒரு ஆர்பிட்டாலும் பியில் ஒரு 3 ஆர்பிட்டாலும் எடுத்தால் டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி ஃபார்ம் பண்ணும். இப்போ இதுலேயும் நம்மளுக்கு 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு என்னது? நிக்கல் 2 ப்ளஸ் வந்து நம்ம டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போத் ஆக்டாஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி தான் ஆன்சர். இப்போ வந்து ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரி வந்து வாய்ப்பே இல்லை. அப்போ ஆன்சர் வந்து டி. இப்போ நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரின்னு சொல்லி பார்த்தோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரினாலேயே ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி, அதாவது டீஜெனரசிலேருந்து இதுக்கு முன்னாடி பார்த்த இது எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது. அது வந்து எனர்ஜி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி மூலமாக என்ன நடக்கும்னா ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸ்கொயர் பிளேனர்
ஜாமெண்ட்ரிக்கு இந்த மாதிரி. அப்புறம் ஆக்டாஹைட்ரலுக்கு டெட்ராஹைட்ரலுக்கு ஸ்ப்ளிட்டிங் வந்து இதில் T2G EG EG T2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிளேனர் ஃபார்ம் போது அதோட எனர்ஜி லெவல் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே லோயஸ்ட் எனர்ஜியில் என்ன இருக்குன்னா dxz dyz, அதை விட கொஞ்சம் அதிகமான dz², அப்புறம் dxy, அப்புறம் dx மைனஸ் y, dx² மைனஸ் y². இதுதான் இருக்கிறதுலே மோர் ஹை எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டால். இது வந்து ஸ்கொயர் பிளேனர்ல. இப்போ இதில் வந்து ஆர்பிட்டால் ஃபில் நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 தேர் இஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். இது வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து கிடையாது. ஏன்னா ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து இதில் இருக்கணும், அதனால இது கிடையாது. அடுத்தது sp3d2 ஆக்டாஹைட்ரல் ஜாமெண்ட்ரி பார்க்கும்போது அதில் T2G EGங்கிற 2 லெவல் இருக்கும். கீழே இருக்கிற எனர்ஜி லெவல் dxy dxz dyz. அதுக்கு மேலேனா dz² dx² மைனஸ் y², EG ஆர்பிட்டால். இதில் வந்து ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 8 எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்போ இது ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது sp3 டெட்ராஹைட்ரல் ஜாமெண்ட்ரியில் பார்க்கும்போது இதில் வந்து ET2ங்கிற 2 எனர்ஜி லெவல் தான் இருக்கும். அப்போ dz² dx² மைனஸ் y² வந்து லோயஸ்ட் எனர்ஜி, dxy dxz dyz வந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். இப்போ 1 2 3 4 5 6 7 8ங்கிறது ஃபில் பண்ணும்போது இதுலேயும் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, போத் ஆக்டாஹைட்ரல் அண்ட் டெட்ராஹைட்ரல் ஜாமெண்ட்ரி வந்து நிக்கல் 2+ வந்து ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆப்ஷன் D is the correct answer. Okay, thank you. We will see the next question.